பேரவைத் தலைவர் அவர்கள் புரட்சி தலைவரோட தீவிர ரசிகர் என்று எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். அது எதிர்க்கட்சி தலைவருக்கு பிடிக்கும் தெரியும். தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. இந்த பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேத்தே சொல்லியிருக்க வேண்டிய பதில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காரு. நேற்று ஆரம்பிக்க வேண்டியது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதுல சாட்சிக்கு வேற என்ன வேற கூப்பிட்டுருக்காரு. அதனால நாங்க இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இங்க மக்களை பத்தி சொல்லும் போது ஒரே விஷயத்தை பற்றி நான் பேரவைத் தலைவர் அவர்கள் புரட்சி தலைவரோட தீவிர ரசிகர் என்று எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். அது எதிர்க்கட்சி தலைவருக்கு பிடிக்கும் தெரியும். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நாடறிய சொல்லட்டுமா இன்று. அதில் ஒரு வரிகள் இருக்குது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸை பரப்பியிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு புரட்சி அன்னைக்கே பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றினை தான் மனதில் கொள்ளுவார். மக்களுக்காக கிள்ளி கொடுத்து தன் மக்களுக்காக அள்ளி கொடுத்ததை தான் அன்னைக்கு புரட்சி தலைவர் அன்னைக்கே பாடியிருக்கிறாரு. எந்த மக்களுக்காக அவங்க வேலை செஞ்சாங்கிறது புரட்சி தலைவர் அன்னைக்கே பாட்டில் சொல்லியிருக்காரு. தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே இல்ல வர 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 அல்ல ஐயா ஐயா முதல்வரை சொல்லிடுறேன். இல்ல விளக்கம் சொல்லிடுறேன். பாட்டு தாங்க புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். நீங்க 4 பேர் அப்படியே உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமா இல்ல அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க மாண்பு அமைச்சர் இருங்க அவர் பேசுறார். அவை முன்னவர் நீங்க இருங்க மாண்பு அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். அவை முன்னவர் மாண்பு அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல மாண்பு பேரவைத் தலைவர்களே, புரட்சி தலைவருடைய பாடலைத்தான் பாடினாரே தவிர வேறு எந்த அழுத்தத்தோடும் பேசவில்லை. அவருடைய பாடலை அவருடைய ரசிகராக இருந்தபோது பாடியதுதானே தவிர வேறு அது குற்றமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. புரட்சி தலைவரோட பாட்டுல ஏதாவது குறை இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. இந்த பேசுங்க. உட்காருங்க. மாண்பு அமைச்சர் அவங்க பேசுறாங்கல்ல. பேரவைத் தலைவர்களே, அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேத்தே சொல்லியிருக்க வேண்டிய பதில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காரு. நேற்று ஆரம்பிக்க வேண்டியது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதுல சாட்சிக்கு வேற என்ன வேற கூப்பிட்டுருக்காரு. அதனால நாங்க இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இது நீங்க அலோவ் பண்ணி தான் ஆக வேண்டும். சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. நிச்சயமாக. அதாவது இன்னொன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க பேசுங்க. நீங்க பாருங்க, அங்க எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. நீங்க பாருங்க அமைச்சர், நீங்க தொடர்ந்து உங்க பேச்சை பேசுங்க. சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. சப்ஜெக்ட் தான் வரங்க ஐயா. பேரவைத் தலைவர் ஐயா, உங்களுக்காக தான் பாருங்க. நீங்க எவ்வளவு அழகா சப்போர்ட் பண்ணி அமைச்சர் குறுக்க பேசாம பதிலுக்கு வாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. நகைச்சுவைக்கு தான் சொல்றேன், தப்பாலாம் இல்லை. முன்னாடி கிளைமேக்ஸ் சொல்லிட்டீங்களே, எப்போ எப்படி படம் ஓடாதுன்னு சொல்றீங்களான்ட்டு. எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு. எங்க படம் எப்படி ஓடணும் உலகத்துக்கே தெரியும். நாங்க சொல்லிதான் தெரியும்னு அவசியம் இந்த உலகத்துக்கு இல்லை. எங்க படத்தோட ஹீரோ யாருன்னு உலகத்துக்கே தெரியும். எப்போதுமே சூரியன் தாக்கத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் கோவை இந்த முறையும் விசிலின் வழியாக அது நிரூபித்திருக்கிறது. 10 தொகுதியில் 6 தொகுதியில் வெற்றியை வாரி வழங்கிய கோவை மக்களுக்கு நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.